சரி, நீ பார்த்து போயிட்டு வாடா. வித்யா, மோகன். ஏய் செல்வம், என்ன மாவனே இப்படி அசந்து போய் நிக்கிறிய? சென்னைக்கு ஒரு ஜோலியா வந்தேன். சரி மாவா மருமாவா மாணிக்கலாம் ஒரு எட்டு பார்த்து போலான்னு வந்தேன். ஏய் ஆமா, வித்யா எங்க? ஏய் வித்யா, ஏய் ஏய் செல்வம், எப்படி இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கியா? ஏன் எனக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சிடென்டா? எனக்கா? ஆர்ச்சோனா? இல்ல, உங்க வைஃப் தான் கால் பண்ணி சொன்னாங்க. என் பொண்டாட்டி எனக்கு ஆக்சிடென்ட் போன் பண்ணி சொன்னாளா? என்னம்மா சொல்ற? ஆமா, உங்களை பாக்குறதுக்கு தான் வித்யாவும் மாமாவும் ஊர் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. என்னம்மா உனக்கு சொல்றீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு ஆக்சிடென்ட்னு அவ எதுக்கு போன் பண்ணி சொல்லணும்? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இரு, நானே நீராவுக்கு போன் போட்டு கேட்கிறேன். நிலா, சொல்லுங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நீ வித்யாவுக்கு போன் போட்டு சொன்னியாமே, எதுக்காக அப்படி சொன்ன? ஏய், உங்ககிட்ட தான் கேக்குறேன், வாய் தொண்டு பதில சொல்லு. இல்லங்க, யாரோ 2 ரவுடி பயலுக வந்தானுங்க. நம்ம சுமதி கழுத்துல கத்திய வச்சு உடனே வித்யாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி சொல்ல சொன்னானுங்க. அப்படி சொல்லலன்னா சுமதிய கொன்னுடுவேன்னு மிரட்டினானுங்க. என்ன நிலா, என்ன சொல்ற நீ? ஆமாங்க, நம்ம புள்ள மேல சத்தியமாங்க. சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்பதாங்க கிளம்பி போனானுங்க. எதுக்காக அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் இப்போ சென்னையில நம்ம சம்மந்தி வீட்டுல தான் இருக்கேன். சரிங்க. சரி, நான் அப்புறமா பேசுறேன். போனவை மவனே, ஏதோ தப்பா இருக்கியா? ஏய் சஞ்சய், வித்யா கால் பண்றேன். என்னாச்சுடா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுப்பா. ஸ்விட்ச்? மாணிக்க நம்பருக்கு கால் பண்ணு. மாமா நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அப்பா, இப்ப வித்யாவை சுத்தி ஏதோ சதி நடக்குதுப்பா. அவ ஏதோ பிரச்சனைல மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு. என்னடா சொல்ற? ஆமாப்பா. அவனே, என் மருமகளுக்கு எதுவும் ஒண்ணும் ஆகக்கூடாது. ஏய், மரியாதையா உண்மையா சொல்றியா இல்லையா? என்னப்பா பண்றீங்க? இல்லடா, இவதான் ஏதோ பண்ணிருக்கா. எனக்கு இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏய், உண்மையை சொல்லு. வித்யா இப்ப எங்க இருக்கா? அவளை என்ன பண்ண? என்ன அங்கிள், எனக்கு எப்படி தெரியும்? நான் இங்க உங்க கூட தானே இருக்கேன். ஏய், நடிக்காத, சொல்லிட்டேன். உண்மையை சொல்லு, கொன்னே போட்டுருவேன். ஏய், சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்லு சொல்லு, உண்மையை சொல்லு. ஐயோ அப்பா, ஐயோ அங்கிள், நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியாது வேதா, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவதான். இவ்வளவு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய் விஜய், இவரை கூட்டிட்டு போடா. சரிம்மா.
டேய் அப்பா, டேய் வாங்க. டேய் டேய் அப்பா விடா. வாங்கப்பா ஏய் அப்பா, விடா. வாங்கல வாங்க டேய் சும்மா இரு. என்ன பழக்கம் இது? அப்பா அம்மாவை விட்டுட்டு இவ என்ன நம்பி இந்த வீட்ல தங்கிட்டு இருக்கா? ஏன் முன்னாடி இவள அடிக்க வரீங்க? இவளெல்லாம் சும்மா அடிக்க கூடாது. கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கணும். தப்புங்க. நீங்க பேசுறது, நீங்க நடந்துக்கிறது எல்லாமே பெரிய தப்பு. நான் பண்றது தப்பா? வேதா, நம்ம மருமகளை காணோம். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லையா? வித்யாவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறியா? அந்த அளவுக்கு அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் அப்படியெல்லாம் நினைக்கல. அவளுக்கு எதுவும் ஆக கூடாது. அதுக்காக இவள அடிப்பீங்களா நீங்க? இங்க பாருங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு சும்மா இப்படி சம்பந்தமே இல்லாம பிரச்சனை பண்றீங்க. பிரீத்தி, நீ அழாத. என் மருமகளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கு யார் காரணமா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். சஞ்சய், வாடா. சரி அப்பா வா, வாடா போலாம். அப்பா நானும் வந்து வித்யாவை தேடுறேன். பிரீத்தி, உனக்கு நான் இருக்கேன். நீ வரி பண்ணிக்காத. நீங்க எங்க தேடினாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இன்னையோட அவ கதையே முடிய போகுது. இங்க வா. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். சார், சார். வாங்க சந்திரமோகன் சார். ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? உட்காருங்க முதல்ல. சார், அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை சார். ஒரு பெரிய பிரச்சனை சார். ஏன் என்னாச்சு சார்? என் மருமக வித்யாவோட உயிருக்கு ஆபத்து சார். எது? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், காலையில அவளுக்கு ஃபோன் வந்துச்சு. யாரோ பிளான் பண்ணி தான் என் ஒய்ஃபையும் மாமாவையும் ஊருக்கு போக வச்சிருக்காங்க சார். சார், ஒரு வேளை அவங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம். நீங்க அவங்க நம்பருக்கு திரும்ப கால் பண்ணி பாத்தீங்களா? கால் பண்ண சார், ரெஸ்பான்ஸே இல்லை. 2 பேர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ அதான் சார் எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கால் வந்துச்சா? ஃபோன் பண்ணி மிரட்டுற மாதிரி ஏதாவது? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் வரல. 2 பேரோட போட்டோ காட்டுங்க. இதாங்க சார். கான்ஸ்டபிள், இதை வந்துட்டேன் சார். உடனே எல்லாம் செக் போஸ்ட் அலர்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் எங்க பார்த்தாலும் உடனே தடுத்து நிறுத்த சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். சார், இவரோட நம்பருக்கு இந்த போட்டோ சென்ட் ஓகே பண்ணுங்க. சார். நம்பர் தம்பி, நம்பர் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கங்க. 9962 430. செக் பண்ணுங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். போட்டோ வந்துச்சான்னு செக் பண்ணுங்க. சார், உங்க ஒய்ஃப் எத்தனை மணிக்கு கிளம்பி சார், போனாங்க? ஒரு 10 மணி இருக்கும் சார். அப்படியா? இப்ப மணி 11 ஆகுது. எவ்வளவு வேகமா போனாலும் சிட்டி லிமிட்டை தாண்டி இருக்க முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க சார். எப்படி அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு வேற யார் மேல டவுட் இருக்கா? சார், எங்க வீட்லயே ஒருத்தி இருக்கா சார். பேரு பிரீத்தி. அவ மேலதான் எங்களுக்கு டவுட். அவளுக்கும் என் மருமகளுக்கும் சுத்தமா ஆகாது சார். வித்யாவை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா. அவதான் இதுக்கு பின்னால இருப்பாளோன்னு தோணுது சார். சார், என்ன சார் அப்படிப்பட்டவங்க நீங்க ஏன் கூட வச்சிருக்கீங்க? சார், அவ என் அம்மாவோட சப்போர்ட்ல தான் வீட்டில் இருக்கா. ஃபேமிலியில கொஞ்சம் பர்சனல் பிரச்சனை, அதனால தான். வந்தா சார், இங்க வாங்க. இந்த வரேன் சார். சார், கம்ப்ளைண்ட்ல அவங்க ஃபோன் நம்பர் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ண சொல்றேன். ரைட்டு போய் எழுதி கொடுங்க. நான் வந்துடுறேன். வா சார், கம்ப்ளைண்ட் எழுதணும். உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல. ஒரு பேப்பர் கொடுங்க. இந்தாங்க, இது அடியில் வச்சுக்கோ.
இந்தாங்க சார் பாருங்க. ஓகே சார். தேங்க்யூ சாப்பிட்டு கொடுத்துறேன். ஓகே சார், தேங்க்யூ. வாங்கப்பா. வா. இவ்வளோ தூரம் நம்ம வர வேண்டிய அவசியமே இல்லடா. வீட்லயே அந்த பிரீத்தியை இழுத்து போட்டு 4 சாத்து இருந்தா அவ தானா உண்மையை சொல்லியிருப்பா. அப்பா, அம்மா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் அவ மேல கை வச்சா அது நம்ம குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையா மாறும். கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. எப்படா பொறுமையா இருக்குது? வித்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் இருக்கு அவளுக்கு. இங்க பாருங்கப்பா, இப்போ உங்களை விட அவ மேல எனக்கு அதிக கோவம் இருக்கு. பிரச்சனை வேணாம் தான் இவ்வளவு நாள் நானே அமைதியா இருக்கேன்ப்பா. அப்படி இல்லைன்னா அவ பண்ற வேலைக்கெல்லாம் எப்பவோ அடிச்சு அவளை வெளியே துரத்திருப்பேன். முதல்ல வித்யா நல்லபடியா திரும்பி வரட்டும், அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். வாங்க வாங்க போலாம். அந்த வண்டி போக சொல்லுங்க. ஓகே சார். அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்ன செக் பண்ணிட்டு இருக்காங்க? யாரோ ஒரு பொண்ணையும் அவங்க அப்பாவையும் காணுமா, கடத்திட்டு தான் சொல்றாங்க. அதான் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, போலீஸ் இவங்கள தான் தேடுறாங்களோ என்னமோ தெரியலையே. நாம மாட்டிப்போமா என்னன்னு தெரியலையே. இப்போ என்ன பண்றது? இன்னைக்கு மாட்டினா அவ்வளோதான், இறங்கி ஓடிடலாமா? சரி போங்க போங்க, நீங்க போலாம் போங்க. நீங்க வாங்க வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. எங்க போறீங்க? நாங்க மதுரைக்கு போறோம் சார். சரி, உள்ள யாரு இருக்கா? என் சொந்தக்காரங்க தான் சார். ஊர்ல ஒருத்தருக்கு உடம்பு முடியல, அதான் அவசரமா பார்க்க போயிட்டு இருக்கோம் சார். சீக்கிரம் போகணும் சார். யோ, பின்னாடி கண்ணாடியா இருக்கியா? கண்ணாடி இறக்க சொன்னா இறக்கியா? ஒரு நிமிஷத்துல என்ன உலகம் அழியவா போகுது? இறக்கியா கண்ணாடியா? கந்தா, என்னாச்சு? உள்ள யாராவது இருக்காங்களா? அவங்க இல்ல சார், வேற யாரோ அவசரமா வெளியூர் போறாங்களாம். சரி சரி போக சொல்லுங்க சார். நீங்க போலாம், கிளம்புங்க கிளம்புங்க. சொல்லுங்க சார். மேடம், இப்பதான் காரு செக் போஸ்ட் தாண்டுது. நல்ல வேலை இன்ஸ்பெக்டர் பார்க்கல. பார்த்திருந்தா அவ்வளவுதான் மேடம். அதுக்கு தானே பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இனி யாரும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது மேடம். குட் ஜாப். கந்தனா, பின்னாடி ஒரு வண்டி வருது பாருங்க, செக் பண்ணுங்க. ஓகேயா மேடம், நான் அப்புறமா பேசுறேன். ஓகே.
இனி நீ தப்பிக்கவே முடியாது வித்யா. அம்மாடி வித்யா, நீலாவதிக்கு ஃபோன் போட்டு செல்வத்துக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேளுமா. சரிங்கப்பா. ஃபோனு காணோம். பேக்ல வச்சேன்ப்பா. பேக்லையா? அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன். நிறுத்துப்பா. பாத்துமா. இங்க தானே வச்சேன். என்ன போனை காணோம். காணுமே. வித்யா, என்னாச்சுமா? போனை காணோம்ப்பா. போனை காணுமா? என்னம்மா சொல்ற? நல்லா தேடி பாத்தியா பேக்ல? இல்லப்பா, நல்லா பார்த்துட்டேன். போனு பேக்லயே இல்ல. போன் எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல பதட்டத்துல மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. சரி இந்தாங்க, என் போன்ல பேசுங்க. போன் போகவே மாட்டேங்குதுப்பா. ஆடாது அப்படித்தாம்மா, சில நேரத்துல டவரே கிடைக்காது. சரி போற வழியில பேசிக்கலாமா? வண்டி எடுப்பா சீக்கிரம். ஓ சரிங்க. ஏமா போனெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது இல்லையா? இப்ப பாரு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏப்பா கணேசா, என்னண்ணே இது நம்ம ஊருக்கு போற வழி மாதிரியே தெரியலையப்பா. ஆனா இது குறுக்கு வழிண்ணே. இப்படி போனா 2 மணி நேரம் முன்னாடியே போயிடலாம். அப்படியா? ஆமாண்ணே. நான் என்ன பொய்ய சொல்ல போறேன்? நீங்க நிம்மதியா தூங்குங்கண்ணே. நான் பத்திரமா கூட்டிட்டு போய் உங்களை ஊர்ல இறக்கி விட்டுறேன். செல்வத்துக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணே. அண்ணே, போன்ல சிக்னல் வந்துருச்சான்னு பாருங்க. இல்லத்தா, இந்த சிம்மே இப்படிதான், அவசரத்துக்கு உதவாது. வேற சிம்மு தான் மாத்தணும். அண்ணா, போற வழியில ஏதாவது போன் பூத் இருந்தா வண்டியை நிறுத்துங்க. அத்தைக்கு ஒரு தடவை நான் போன் டயல் பண்ணி பேசணும். சரிதா. ஹலோ, சொல்லு. இப்போ எங்க இருக்க? விழுப்புரம் தாண்டி போயிட்டு இருக்கேன் மேடம். அவங்களுக்கு எதுவும் டவுட் வரலையே? இல்ல மேடம், சகுந்தலா மேடம் சொன்ன இடத்துக்கு ஈவினிங்குள்ள ரீச் ஆயிடும். சூப்பர். அங்க போன உடனே நம்ம பிளான் பண்ண மாதிரி அவங்க 2 பேரோட கதையை முடிச்சலாம். ஓகே, அங்க போயிட்டு கால் பண்ணு. சரிங்க மேடம். யாரு போன்ல? அது வந்து உன்னைத்தான் கேட்டேன். யாரு போன்ல? ஆண்டி, காலேஜ்ல இருந்து. காலேஜ்ல இருந்தா? ஏதோ டவுட் வந்துருச்சான்னு கேட்டுட்டு இருந்த. அது வந்து இன்னைக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம்ல ஆண்டி. இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா மீட்டிங் நடக்காது போல.
இருந்தாலும் நீங்க சொல்லாம நான் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுல்ல. அதான் அங்க யாருக்கும் டவுட் வேணாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். சரி, மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ண சொல்லிடு. யாரும் நமக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே ஆண்டி. எப்படியும் தப்பிச்சிட்டோம். அப்பா என்னாச்சுப்பா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பிரீத்தி எப்போ என்ன செய்வானே தெரியாது. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளை கண்ட்ரோல் பண்ண யாராவது ஒருத்தர் இந்த வீட்ல இருந்தே ஆகணும். நான் ஊருக்கு போறேன், நீ இங்கே இரு. அவங்களை கவனமா பாத்துக்கோ. ஆனா இந்த சதிக்கு பின்னால யார் இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வித்யா வீட்டுக்கு திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. அவ திரும்பி வந்தாதானே